ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் எல்லா சமையலுக்கும் பயன்படுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வீட்டிலேயே எப்படி சுலபமாக தயார் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg பூண்டு எடுத்துருக்குறேன். அதை நம்ம தோல் நீக்கி பாருங்கள், காஞ்ச பூண்டு தான் எடுத்துருக்குறேன். இதை நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பூண்டு நான் தனியாக உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg இஞ்சி எடுத்துருக்குறேன், காஞ்ச இஞ்சி. பாருங்கள், இஞ்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லாமல் இருக்கணும் இந்த இஞ்சி. பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இஞ்சி எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி நான் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சம அளவு இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கணும். ஈக்குவலாக எடுத்தால் தான் பேஸ்ட்டு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் முதல்ல கொஞ்சம் பூண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சியும் சம அளவு எடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாம் பேஸ்ட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்கள், அரைச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே மெத்தடில் பாதி இஞ்சியும் பாதி பூண்டும் போட்டு நாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி இது பாருங்கள் எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ ரெடியாகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சம அளவு போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்லா கிளறிட்டு நாம் இதை கண்ணாடி ஜாரில் இல்லைன்னா நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலுங்களில் நாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது குழம்பு வகைகளுக்கு, குருமா, பிரியாணி, கிரேவி, நம்ம எந்த வகையான மசாலா குழம்புங்க வைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணியோ எண்ணெயோ மஞ்சளோ எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் தான் சேர்த்து சம அளவு சேர்த்து தண்ணி படாமல் நான் கெட்டியாக அரைச்சி ரெடியாக எடுத்துருக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நாம் இதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு